ஓகே, சந்தனா பேசுகிறேன். சந்தனா என்ன டாபிக் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, கேன்சருங்க. கேன்சரு நெஞ்சு திடீர்னு அடைக்குது, மூச்சு விட முடியல, இறந்துடுறாங்க. இதை பற்றி பேசுவோமா இன்னைக்கு? நீ ஃபாலோ பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஸோ ஓகே, கேன்சர் பேஷண்ட்டுக்குள்ள பதிவு தான் நான் இன்றைக்கி கொண்டு வர்றதும். ஏன் கேன்சர் பேஷண்ட் பதிவு கொண்டு வரேன்னா, ரொம்ப அதிகமாக கேன்சரில் இறப்பு நடக்குது. இப்போ அதிகமான இறப்பு. ஏன்னா அவங்களுக்கு அதோட கேன்சரோட என்ன சொல்லுவாங்க, கேன்சருக்கு நம்மளுக்கு மருந்து இல்லை அப்படின்ட்டு நமக்கு எங்கே போய் ஃபாலோ பண்ணமோ அதை ஃபாலோ பண்ணி எல்லாம் செய்கிறோம். பட் அதுவும் கைவிட்டு போகுது. அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் கைவிட்டப்பட்டு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்ன பிறகு என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நோயாளிங்களுக்கு நான் சொல்ல வந்த மெசேஜ், எப்போதுமே நீங்கள் செய்கிறது தவறு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, நீங்கள் போய் மருந்து எடுக்கிறீங்களா, எடுங்க. அங்கே என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஏன் இன்னொரு ஆப்ஷன் நம்மளோட சப்ளை பண்ணி எடுக்கக்கூடாது? ஏன்னா இது பாதிப்பு இல்லைங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் மருந்தும் சாப்பிடலாம், ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணலாம், நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கலாம். நம்ம சப்ளிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கேன்சர்லேருந்து வெளியாக்குறதுக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம கொடுக்கறது ஃபங்க்ஷனல் ஃபுட் என்ன செய்யணும்னா, இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உங்கள் உடம்புல. அதுதான் நம்ம போய் அங்கேயும் நம்ம எடுக்கிறோம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தா, அதாவது நம்ம உடம்பு உள்ள ஒரு மைக்ரோஃபாஷன் ஒரு செல்லு, அதுதான் நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறது. அதுதான் நம்ம கேன்சரோ என்ன புண்ணாகப்பட்ட செல்லோ அதை சாப்பிட்டு சுத்தப்படுத்துறதோட வேலை. இப்போ அது செயல் இழந்துருக்கிறதுனால எல்லாத்த உடம்புலையும் கேன்சர் செல்லு அப்டேட் ஆகுது. எப்படி அப்டேட் ஆகுது? நம்ம புண்ணு தாங்க, நம்ம உடம்புக்குள்ள செதை தாங்க. செதை புண்ணாகுது. புண்ணை கவனிக்கலைன்னா வீணாகி கேன்சராக மாறுது. வெளிப்பக்கத்து இருந்தால் அப்படி தானே இருக்குது. அதே மாதிரி தான் உள்பக்கட்டும். ஸோ வெளிப்பக்கத்து டாக்டரை வச்சு சரிப்படுத்துகிறோம். உள்பக்கத்து யார் செய்வா? மைக்ரோஃபாஷ், அதாவது நம்ம உடம்புல உள்ள அந்த இன்னொரு செல் செய்யும். அதாவது உடம்பு உள்ளுக்குள்ள இன்னொரு டாக்டர், அது நம்மளுக்கு டாக்டரு. அது நீங்கள் நம்ம சிரோத்தோ சாப்பிட்றப்போ அதுதான் இம்யூன் சிஸ்டம்வாங்க. அது பேர் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி. அதை போய் அதிகரிக்கும். அதை அதிகரித்தா உங்கள் உடம்புல அது எழுந்திருச்சு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். செஞ்சாலுமே நீங்கள் சுத்தமாகிடுவீங்க, சீக்கிரலேருந்து விடுபடுவீங்க. இதெல்லாம் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய புலனம் என்ன நான் இங்கே பின் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி எனக்கு புலனம் பண்ணுங்கள். இந்த புலனம் மூலிமா நம்ம நிறையா பேருக்கு உதவி செய்கிறோம், நிறைய பேருக்கு மருந்து கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியுமா, நான் ரவாங்கில் இருக்கேன், நீங்கள் தூரமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு கத்தார்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் இன்னும் எடுக்கலை. அதே மாதிரி கனடாவில், இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு அனுப்ப முடிஞ்ச உங்களுக்கு இங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி அனுப்ப முடியாது? இது அனுப்ப முடியுமா இல்லையா? வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி அனுப்ப முடியும்? ஏன்னா நான் அனுப்பி விடுறது மட்டும்தான் நம்ம கோர்ஸ் பாய்க்கிறோம். மித்ததெல்லாம் நான் தான் கைட் பண்ணுவேன், நான் தான் சொல்லி தருவேன். ஸோ நம்ம மருந்து சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு தெரியாத மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைப் இல்லைங்க. என்னோட பேஷண்ட்க்கு நான் எப்போதுமே கைட் பண்ணுவேன், சொல்லி கொடுப்பேன். என்ன செய்யணும், எப்படி சாப்பிடணும், அதெல்லாம் நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுப்பேன், கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை பற்றி மேலும் தெரியலனா எனக்கு புலனை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.